ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ ஏன் கடவுள் நல்லவர்களை இப்படி சோதிக்கிறாரு அப்படின்ற வார்த்தையை நாமளே கூட சொல்லியிருப்போம். நிறைய பேர் சொல்லியும் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஏன் கடவுள் நல்லவர்களை சோதிக்கிறார்? இது நீங்கள் எந்த மதத்தின் வேதத்தை எடுத்து பார்த்தாலும் நல்லவர்களுக்கு தான் பயங்கர சோதனை இருக்கிற மாதிரி காட்டப்பட்டும் இருக்கும். இயேசு, பாண்டவர்கள், ராமர், இவங்களுக்கெல்லாம் அவ்வளவு சோதனைகள் இருக்கும், கடுமையான சோதனைகள். ஆனால் அவங்கள இன்றைக்கி நாம் கடவுளாக வணங்குகிறோம். அந்த சோதனையை அவர்கள் எப்படி எதிர்கொண்டார்கள், அதுதான் அவங்கள கடவுளாக்குதா மனிதனாக்குதா? ஏன்னா பார்க்குறதுக்கு நம்மள மாதிரியே மனிதர்கள் மாதிரி தான் இருக்கிறாங்க. உண்மையிலே மனிதர்கள் தான் அவங்க. ஆனால் அவங்க பூஜிக்க தகுந்தவர்களாக ஆனதற்கு காரணம் அந்த சோதனைகளை அவங்க எப்படி எதிர்கொண்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதை எப்படி எதிர்கொண்டாங்கன்னு நம்ம அதில் பார்த்துருப்போம். ஆனால் ஏன் சோதனை வருது நல்லவர்களுக்கு, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த நல்லவர்களுக்கு ஏன் சோதனை வருது அப்படிங்கிறதுக்கான பதில் டைரெக்டாக சொல்லப்படலைன்னா கூட ஒரு மறைமுகமாக பைபிள் மத்தேயு 5வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இயேசு அவருடைய சீடர்கள்கிட்ட சொல்கிறார், நீங்கள் உலகத்துக்கே 14வது வசனத்தில், நீங்கள் உலகத்துக்கே வெளிச்சமாக இருக்கிறீங்க, மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பு பிரகாசிக்க கடவது. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு எந்த சர்ச்சிலையும் இதற்கான விளக்கத்தை சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, யாருக்குமே தெரியாது. ஆனால் இதுதான் முக்கியமான ரகசியமே. அந்த மலை பிரசங்கம் தான் முக்கியமான ரகசியம். அதில் குறிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாம் ஏன் நல்லவர்கள் பயங்கரமாக சோதிக்கப்படுறாங்கன்றதுக்கான ரகசியம் இருக்குது. இதை பார்க்குறதுக்கு அப்படி தெரியாது, ஆனால் இதில் அப்படி எதுவும் போட்டிருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு தான் தோணும். இதே இன்னொரு இடத்துல இயேசு ஒரு முடவன் இருக்கிறான், அவனை பார்த்து இயேசுவோடைய சீடர் ஒருவர் கேட்குறார், இவன் இப்படி பிறவியிலே கால் இல்லாதவனாக இருக்கிறான், இவன் இப்படி பிறந்ததுக்கு இவன் செய்த பாவம் காரணமா, இவங்க அப்பா அம்மா செய்த பாவம் காரணமா அப்படின்னு கேட்குறான். ஸோ அப்படின்னாலே முன்ஜென்மம் இருக்குதுன்னு தான் அர்த்தம் இல்லையா? நிறைய பேர் பைபிளில் எங்கே போட்டிருக்குதுன்னு டைரெக்டாக போடலை. ஆனால் இது கூட புரிஞ்சிக்க முடியலன்னா என்ன பண்ணுறது? சரி விடுங்க. அப்போ இயேசு சொல்கிறாரு, இது இவன் செய்த பாவமும் இல்லை. அப்போ இவன் செஞ்சான்னா முன்ஜென்மத்தில் தான் பண்ணியிருப்பான் இல்லையா? ஸோ இவன் செய்த பாவத்தினாலும் நடக்கலை, இவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவத்தினாலும் நடக்கலை, தேவனுடைய மகிமை வெளிப்படும் பொருட்டு இப்படி நடந்தது அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஒன்றுமே புரியாது. என்னடா ஊனமாக பிறக்கிறது எப்படா கடவுளுக்கு மகிமையாக இருக்கும் அப்படின்னு தோணும். ஸோ இன்றைக்கி நிறைய பேர் கிறிஸ்தவ மதத்தை பரப்புறதுக்கான ஒரு வழியாகவே முடவர்கள் நடப்பார்கள், குருடர்கள் பார்ப்பார்கள். இப்போ நடக்குதான்னு தெரியல. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் நிறைய இந்த மாதிரி நடக்கும் உலகம் ஃபுல்லாகவே. ஸோ அதுக்கு காரணமாக இந்த மாதிரி சம்பவங்கள் இருக்குது. உடனே இயேசு என்ன சொல்கிறார், நீ ஏந்திரிச்சு நடனோடனே அவன் பாட்டுக்கு நடப்பான். ஸோ அது மாதிரி இவங்களும் பண்ணிவிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு அந்த மத பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஆனால் இயேசு சொன்னதுடைய அர்த்தம் நிஜத்தில் அப்படி நடக்கவே இல்லை. அதுதான் விஷயம். ஸ்தூலமான விஷயமே கிடையாது. ஆன்மீகம்ன்றது சூக்ஷ்மமான விஷயந்தான். அதாவது ஆத்மாவை பற்றிய விஷயம், உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. ஆத்மா ஊனப்பட்டு இருக்குது, அதாவது குறைகள் இருக்குது ஆத்மாவில். அது குறை இருக்கும் பொழுது அது எப்படி தெரியும்னா, அது வெளிப்புறமாக கஷ்டத்தை அனுபவிக்கும். ஒன்று ஊனமாக கூட பிறப்பாங்க, ஏழையாக பிறப்பாங்க, அல்லது சுற்றி நிறைய துரோகம் நடக்கும். இந்த மாதிரி இயற்கை சீற்றத்தில் சிக்குவாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இருக்குதுனாலே பாவம் செஞ்சுருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம்.
ஸோ அப்படி யார் பாவம் செஞ்சாங்கன்னு கவலைப்படாதீங்க, எல்லாருமே பாவம் தான் செஞ்சுருக்கிறோம். அதனால தான் எல்லோரும் தான் இப்போ கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் இல்லையா? இந்த நேரத்தில் ஆக்சுவலாக அந்த கதையிலே வந்து ஒரு குளத்துக்கு பக்கத்தில் அந்த முடவன் இருப்பான். அந்த குளத்தில் குளித்தா சரியாயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருப்பான். யாராவது ஒரு தீர்க்கதரிசி போகும்போது அந்த குளத்தில் குளித்தா சரியாயிடும் அப்படின்னு இருப்பான். இந்து மதத்துலேயும் கங்கையில் குளிக்கிறது, கோயிலுக்கு போனால் சில இடங்கள் அந்த குளத்தில் புனித நீராடினா பாவம் போயிடும்ன்ற நம்பிக்கை இருக்குது. ரெண்டுமே ஒரே விஷயம்தான். அப்போ கூட கோயிலும் கங்கையிலும் போய் குளித்தா முடவர்களுக்கு சரியாகாது, பாவம் அழியும் அப்படின்னு அவங்க நம்பிக்கை. உண்மையிலே பாவமும் அழியாது, அது ஒரு நினைவார்த்தமாக வைக்கப்பட்டிருக்குது. அப்போ அந்த குளம் கோயில் குளம் எதை குறிக்குது அப்படின்னா, கிறிஸ்தவ மதத்தில் கூட தண்ணியில் முக்கி எடுப்பாங்க, ஞான ஸ்நானம் பெறுவதுன்னுவாங்க. ஸோ ஞானம் தெரியுது, ஸ்நானம்னா குளியல், ஞானத்தில் குளிக்கிறதுன்னு அர்த்தம், தண்ணியில் குளிக்கிறது கிடையாது. அதுதான் இங்கே கங்கையில் குளிக்கிறதாக இங்கேயும் தண்ணியை காட்டிட்டாங்க. ஸோ அங்கே அந்த குளத்துக்கு பக்கத்தில் முடவன் இருக்கிறான்றது ஞான குளத்துக்கு பக்கத்தில் இந்த மாதிரி சூக்ஷ்மமாக ஆத்மா ஊனப்பட்டு இருக்குது. கலியுகத்தின் இறுதியில் எல்லாருடைய ஆத்மாவும் அந்த நேரத்தில் இறைவன் வரார். அவர் ஞான குலம் கிடையாது, ஞானத்தின் கடல். அவர் ஞானத்தின் கடல், தண்ணி கடல் கிடையாது. அந்த ஞானக்கடலில் மூழ்குவதன் மூலமாக தான் ஆத்மாவில் இருக்கிற பாவமெல்லாம் போகுது. ஸோ அவர் கொடுக்குற ஞானத்துடைய சாரம் பார்த்திங்கன்னா, இது 5000 வருட காலச்சக்கரம். இதில் முதல் பாதி சொர்க்கமாகவும் அடுத்த பாதி நரகமாகவும் இதே பூமி தான் மாறுது திரும்ப திரும்ப, இரவு பகல் மாதிரி. சொர்க்கம் தானாகவே நரகமாகும், அதாவது புது உலகம் பழசாகுது, வேறு ஒன்றும் இல்லை. வீடு பழசாக அங்கங்கே உடஞ்சி விழலாம் செய்யுமே, அந்த மாதிரி உலகமும் மோசமாகுது. அந்த இறுதியில் இறைவன் வரார், வந்து இந்த சக்கரத்தின் ரகசியத்தை சொல்லி கலியுகம் அழிந்து மீண்டும் இது சத்தியுக சொர்க்கமாக மாறப்போகுது. அங்கே நீங்கள் போகணுன்னா அங்கே இருக்கக்கூடிய குணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கணும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய குணம் என்ன? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இதில் தான் மனிதர்கள் மூழ்கி கிடக்கிறாங்க. இந்த குணங்கள் கொஞ்சம் கூட இருக்காது சொர்க்கத்தில். ஸோ அப்போ அந்த குலத்தில் போய் பாவத்தை தொலைக்கிறதுனா இந்த குணங்களை விடுவது, அந்த ஞானத்தில் மூழ்கி. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை விடணும். எப்படி விடுறது? கடவுள் சொல்கிறாரு, சொர்க்கத்தில் வந்து இங்கே இருக்கிறவங்களோட எல்லாரும் அழகாக இருந்தாங்க, ஆனால் அங்கே காமமே கிடையாது. எப்படி இருந்துச்சு, எப்படி சாத்தியமாச்சுன்னா, அவங்களுடைய கவனம் உடல் உணர்வில் இருக்காது, இந்த உடலை இருக்கக்கூடிய ஆத்மானான்ற உணர்வில் இருப்பாங்க. ஸோ இப்போ மறுபடியும் ஆத்மானான்ற உணர்வுக்கு வரணும். ஆத்மானா உயிர், அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறனால தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மாவின் தந்தை தான் சிவபரமாத்மா, அவரை தான் பரமபிதான கிறிஸ்தவர்களும் அல்லான்னு முஸ்லீம்களும் சொல்கிறோம். கடவுள் ஒருவரே. அதாவது இந்து மதத்தில் இத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் சிவனுக்கு மட்டும்தான் லிங்க ரூபத்தில் பூஜை நடக்குது. ஒளி ரூபமாக இருக்கிறதுடைய நினைவு தான் இந்த லிங்கம். அர்த்தம் தெரியாதனால நிறைய கதைகள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவர் கடைசின்னு ஒரு வருடம் இந்த பூமிக்கு வரார், ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே பிரவேசிக்கிறார். ஏன்னா தனக்கென்று சொந்த உடலை எடுக்கலை. ஸோ அவர் வந்ததன் நினைவு தான் சிவராத்திரி கொண்டாடுறாங்க. ஏன்னா உடம்போடு வந்தால் தெரியும், இருட்டில் திருட மாதிரி கடவுள் வருவாருன்ட்டு பைபிளில் போட்டிருக்குது. ஸோ அது அந்த கலியுக இரவு குறிக்கிற விஷயம், 12 மணி நேரம் இரவு பகல், அந்த இரவு குறிக்கிற விஷயம் கிடையாது. ஸோ அப்போ உடம்பு அவருக்குன்னு தனியாக கிடையாது. அப்போ இன்னொருத்தர் உடம்புல வந்து சொல்லும்பொழுது எல்லோரும் ஏற்றுக்க போகிறது கிடையாது. அதுவும் சொல்கிற ஞானமும் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை விடுறது. எப்படி விடுவாங்க? காமத்தை விடணும்னா விட்டுருவாங்களா நம்ம மக்கள்? இப்போ கோடியில் ஒருத்தர் தான் இந்த ஞானத்தை எடுப்பாங்க. அந்த மாதிரி கோடியில் ஒருத்தர் தான் இங்கேருந்து சொர்க்கத்துக்கு போவாங்க. ஸோ அதனால தான் சொர்க்கத்தின் பாதை குறுகலானது அப்படின்னு பைபிள் குரான்லாம் போட்டிருக்கும். ஸோ இப்போ இறைவன் கொடுக்குற ஞானம் என்ன? மறுபடியும் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை விடணும். அது வந்ததுக்கு காரணம் நான் உடம்புன்ற உணர்வில் இப்போ இருக்கிறோம். ஆனால் சொர்க்கத்தில் இந்த உடலை இருக்கக்கூடிய ஆத்மா நான்ற உணர்வில் இருப்பாங்க. ஆத்மா பூர்வ மத்தியில் நட்சத்திரமாக ஜொலிக்குது, அதுதான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்தையும் செய்யுது இந்த ஆத்மா, அதாவது உயிர். அந்த ஆத்மா தான் நான்ற உணர்விலேயே தான் 24 மணி நேரமும் இருப்பாங்க இயல்பாகவே. அதனால் அவங்க உடம்பு எவ்வளோ அழகாக இருந்தாலும் அதில் மயங்க மாட்டாங்க இல்லையா? போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு அழகாக இருக்குதுன்னு மயங்குவோமா?
அந்த மாதிரி ஆத்மா போட்டிருக்கிற ட்ரெஸ் இந்த உடம்பு அவ்வளோதான்ற உணர்வு உள்ளபடியே எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மான்றதை மறந்து உடல்ன்ற உணர்வு வர்றதுக்கு 2500 வருஷம் ஆகுது. உடல் உணர்வு வந்த பிறகு இந்த பூமி நரகமாக மாறுது, பாவம் செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக பாவம் அதிகமாகிட்டே இருக்குது. அதுக்கான தண்டனையும் நிறைய கிடைக்குது கலியுகத்தின் இறுதியில். ஆவுனா வெட்டு குத்து, இன்றைக்கி யுத்தங்கள்லாம் நடக்குது பார்க்குறீங்க இல்லையா? ஒருத்தர் அடித்தானா திருப்பி அடித்தா தான் நம்ம யாருன்னு காட்ட முடியும். அப்போ தான் அவங்க பயந்துட்டுருப்பாங்க. அதனால் அணு ஆயுதம் வச்சுருக்கணும். இதை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ மனித புத்தி இப்படி வேலை செய்யுது. ஆனால் இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகமே உங்களது கிடையாது, இது சாத்தானுடைய ராஜ்யம். சொர்க்கம்தான் இறைவன் உங்களுக்காகவே உருவாக்கக்கூடிய ராஜ்யம். அங்கே நீங்கள் போகணும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய குணம் தான் இங்கே இருக்கணும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கோபம் பற்றி பேராசை தான் தூண்டும். அப்போ இங்கே இறந்துட்ட மாதிரி வாழணும். அதுதான் இயேசு சிலுவையில் அறையிறதுடைய உண்மையான அர்த்தம். அவங்க நிஜமாகவே அரைஞ்சாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படின்னா தான் இறந்த மாதிரியே வாழறது. கலியுகத்தின் குணமே இல்லை. கலியுகத்து மனுஷனாக இருந்தால் காமம் வரும் சொல்லுவாங்க இல்லையா? ஆண் பெண்ணா காமம் இருக்கணும், அப்போ தான் நார்மல்ன்னுவாங்க. அதான் கலியுகத்தில் அது நார்மல். இப்போ கலத்தொடர்பு நார்மல் ஆயிடுச்சு, சீக்கிரமாக ரேப்பும் நார்மல் ஆகிடும். ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் காமம்னா என்னன்னே தெரியாத பரிசுத்தமான குழந்தை மாதிரி நீங்கள் மாறணுன்றார். இதைத்தான் இயேசு கூட குழந்தை மாதிரி ஆகாமல் சொர்க்கத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லியிருப்பார். ஸோ இப்போ நம்ம மாறணும். எப்படி மாறுறது? கடவுள் சொல்கிறார், ஆத்மா நான்ற உணர்வுலேயே இருக்கணும். யாரை பார்த்தாலும் புறமத்தியில் அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுதுன்ற உணர்வுலையே அது திரும்ப திரும்ப உங்கள் மனதுக்குள்ளேயே அதை பேசணும். ஆத்மா தான் பார்க்குது. உங்களுடைய கவனமும் ஆத்மாவில் தான் இருக்கணும். ஆனால் இந்த சக்தி இருக்காது. ஏன்னா உடம்பையே பார்த்து பழக்கப்பட்டது. டக்குன்னு எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க இந்த மாதிரி எண்ணத்தை உருவாக்கும். ஸோ அதுக்கு தான் கடவுள் சொல்கிறாரு, என் ஒருவனை மட்டும் சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருங்கன்றார் கடவுளை. அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். இந்த உலகத்தை தான் பரந்தாமம் பரலோகம்லாம் சொல்கிறோம். அங்கே கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளியாக இறைவன் இருக்கிறார். ஆத்மாக்களுக்கு நாம கூட கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளி நட்சத்திரம் மாதிரி இருக்கிறோம். 2 பேருமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருப்போம். ஆனால் குணம் தான் நம்ம கேவலமாக ஆகிட்டோம். அவருடைய குணம் எப்போவுமே பத்திரமாத்து தங்கன்னுவார், அப்படி தான் இருப்பார் எப்போவுமே. அதனால தான் சதா சிவன்றோம். சதா முருகன், சதா இயேசு அப்படிலாம் சொல்கிறது கிடையாது. ஏன்னா அவங்க குணம் மாறிக்கிட்டே இருக்கும். அதில் மறுஜன்மம் எடுக்க சத்தியுகத்தில் அழகாக இருக்கும் குணம், கையெடுத்து கும்பிட்ற மாதிரி. அதனால தான் அவங்களை கோயில் கட்டி கும்பிட்றோம். ஆனால் அவர்களே மறுஜன்மம் எடுத்து அவங்களுடைய குணம் நரகத்தில் வரும்போது காமம், கோபம் இந்த மாதிரி கலப்படமாகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மிருகம் மாதிரி மாறிடுறாங்க. வேறு யாரும் இல்லை, நாம தான் அது. அப்படிங்கிறத நமக்கு ஞாபகப்படுத்த தான் கடவுள் வந்திருக்கிறார். இப்போ நீங்கள் சொர்க்கத்துக்கு போகணும். ஆனால் இந்த ஞானத்தை கொஞ்சம் பேர் தான் எடுக்க போகிறாங்க. ஆனால் கடவுளோ எல்லாருக்கும் தான் அப்பா. அப்போ நாளைக்கு கேட்பாங்க எல்லோரும், ஏன் நாங்களும் உனக்கு குழந்தை கிடையாதா? நான் அந்த குழந்தை மட்டும் ஸ்பெஷலாக சொர்க்கத்துக்கு அனுப்புகிற, எங்களை சொர்க்கத்துக்கு அனுப்ப மாட்டேற கேட்பாங்கல்ல எல்லோரும். அப்போ கடவுள் காட்சி போட்டு காட்டுவார். என்ன காட்டுவார் தெரியுமா? சொர்க்கத்தில் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி குணம் நிரம்பியவர்களாக அவங்க இப்போ இருந்ததுக்கான நிரூபணம் நம்ம வாழ்க்கையில் நடந்த செயல்களை காட்டுவார் காட்சியாக. காமத்தினால் தூண்டப்படக்கூடிய சூழ்நிலை வரும்போது எப்படி நாம் காமத்தை வெற்றி கொண்டோம், கோபத்தினால் தூண்டப்படக்கூடிய சூழ்நிலை வரும்போது எப்படி நாம் கோபத்தை வெற்றி கொண்டோம், பற்றை வெற்றி கொண்டோம், பேராசை அகங்காரத்தை வென்றோம் அப்படிங்கிறதெல்லாம் காட்டுவார். அப்போ இங்கே நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் அதை வெற்றி கொள்வதற்காக வருகிறது. இறைவனின் வழிப்படி வெற்றி கொள்வதற்காக, மனித வழிப்படி கிடையாது. இல்லை இன்றைக்கி யுத்தங்கள் நடக்குது, நீ பெரியவனா நான் பெரியவனா, அப்படி வெற்றி, அதுக்கு பேர் வெற்றி கிடையாது, அது தோல்வி. யாருக்காவது வெற்றி கிடைக்குதா? தொடர்ந்து யுத்தம் நடந்து தன்னைத்தானே அழிச்சிக்கிறாங்க, அவ்வளோதான். இதுதான் மனித வழி. ஒருத்த அடித்தா திருப்பி அவன் அடிப்பான்றதை கூட புத்திக்கு வரமாட்டேங்குது. கடவுளை இங்கே அமைதியாக போ, நான் உனக்கு சொர்க்கமான உலகத்தை நான் அனுப்புகிறேன். இந்த பூமியை அழிவதே சொர்க்கம் வருவதற்காகத்தான். அங்கே நீ ஆட்சி செய்ய. இப்போ உடம்புன்றதை மறந்துடு. ஏன்னா ஆத்மா தான் போய் இன்னொரு உடம்பை எடுக்க போகுது, எடுத்து தான் அங்கே ஆட்சி செய்ய போகுது. அப்போ கலியுகம் இது நரகம், துக்கம் நிரம்பியது. சுற்றி துரோகம் நடக்கும், எல்லாம் நடக்கும்.
ஒரு விதத்தில் அது நல்லது. இதெல்லாம் நடந்தால் தான் நரகன்றது ஆழமாக மைண்டில் பதியும். இங்கேருந்து போகணுன்ற அந்த வைராக்கியம் வரும். ஆனால் அதுக்கு முன்னாடியே இறைவன் சொன்னதை வச்சு நிச்சய புத்தி வந்துட்டால் அந்த வலியை கூட நீங்கள் அனுபவிக்க தேவையில்லை. ஸோ அந்த சொர்க்கம் சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்குன்றார். அந்த மாதிரி உலகத்துக்கு நான் போயிட்டு இருக்கிறேன்ற அந்த போதையிலே இருக்க உங்களுக்கு நடக்கிற துரோகம் எல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. ஏன்னா இது நரகம், நடந்து தான் தீரும். ஆனால் அந்த துரோகத்தை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க? அழுதுட்டு எதிர்கொள்கிறீங்களா? அழுதிங்கன்னா இழந்தீங்கன்றார். ஏன்னா இப்போ நீங்கள் சிரித்த முகத்தோட இது இப்படி தான் இருக்கும், நான் சொர்க்கத்துக்கு போகிறேன். கோயிலுக்கு போகும்போது வழியில் பிச்சைக்காரங்களுக்கு காசு போட்டுட்டு போவாங்க இல்லையா? அந்த பிச்சைக்காரங்களுக்கு சந்தோஷமாக கொடுப்பீங்க. உங்கள் கிட்டேருந்து இப்போ சொத்தை அபகரிக்கிறாங்க, துரோகம் பண்ணுறாங்கன்னா அவங்களும் பிச்சைக்காரங்க தானே, சந்தோஷமாக கொடுத்துடுங்க. ஏன்னா நீங்கள் போக போகிறது சொர்க்கம். சந்தோஷமாக கொடுத்தா சொர்க்கத்துக்கு போவீங்க. அழுதுட்டு நீங்கள் கொடுக்குறதில்ல, அது அபகரிக்கப்படுறது. அப்போ சொர்க்கத்துக்கு போக முடியாது. அல்லது போனாலுமே உங்களுடைய பதவி ரொம்ப ரொம்ப குறைஞ்சிடும். ஏன்னா அது ராஜா ராணி பிரஜைகள், அந்த பிரஜையிலும் வேலைக்காரன் வெட்டியான இது மாதிரி எல்லா விதமான பதவியும் இருக்குது. நம்ம ராஜாவாகணும். ராஜா ஆக்கிறதுக்கு தான் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்குறார். இது பேரே ராஜயோகம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது இந்த ஞானம். யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். இல்லை பிகே சரவணகுமார் முரளின்னு போட்டிங்கன்னா கூட வரும். என்ன ஞானத்துடைய சாரம்? உங்களை ஆத்மான்னு ஒன்று வந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும். இறைவன் கொடுக்குற ஞானத்தை, அந்த முரளியை கேட்கணும். கேட்டதை மனதுக்குள்ளே சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதில் ஆத்மாவுடைய குணங்களை தூண்டக்கூடிய விஷயங்கள், அன்பு, அமைதி போன்ற விஷயங்களை தூண்டக்கூடிய விஷயம்தான் இருக்கும். அசுரகுணத்தை அழிக்கக்கூடிய விஷயம்தான் இருக்கும். இந்த அசுரகுணத்தை அழிப்பதைத்தான் இந்த மத புஸ்தகங்களில் மனிதர்களோட சண்டை போட்டதாக காட்டிட்டாங்க. அது எவ்வளோ பெரிய தப்பாக போயிடுச்சு இல்லை? இன்றைக்கி மதத்தின் பேரால் சண்டை நடக்கிறதுக்கு அது ஒரு காரணம் ஆயிடுச்சு. ஆனால் அது அவங்க தப்பும் இல்லை, அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன கடவுளா? கடவுள் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கும்போது தான் நமக்கு தெரியுது, ஆஹா இந்த யுத்தம் நமக்குள்ளே நடக்குது. காமத்தை எதிர்த்து, கோபத்தை எதிர்த்து, பற்று பேராசை அகங்காரத்தை எதிர்த்து நடக்கிற யுத்தத்தை அவங்க வெளியில் மனிதனை எதிர்த்து சண்டை போடுறதா காட்டிட்டாங்க. இல்லை நிறைய பேருக்கு என்ன, பைபிள் பழைய ஏற்பாட்டில் கடவுள் அவ்வளோ மோசமானவராக காட்டுறாங்க. குழந்தைய கொலை பண்ணுற, மனைவியை கொலை பண்ணுறாங்க. ரொம்ப கொடூரமாக தான் இருக்குல்ல. முதல்ல நான் படிக்கும்போது எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. இறைவனுடைய ஞானத்தை கேட்டுட்டு அது பார்க்கும்போது தான் தெரியுது, ஓ இதுக்கு அர்த்தம் அவங்கள கொலை பண்ணுறது இல்லை, நம்முடைய உறவுகள், கணவன் மனைவி, அந்த பற்று இருக்கும் இல்லையா, அதை இருக்கிறோம். இது இந்து மதத்துலேயும் இருக்குது இல்லையா? பரசுராமன் அவங்க அம்மாவையே கழுத்தை வெட்டினார் அப்படின்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் அர்த்தம் பிரம்மகுமாரிகள் மூலமாக சிவபெருமானே நேரடியாக ஞானம் கொடுக்கும்போது தான் நமக்கு புரியுது. ஸோ ஏன் நல்லவர்களுக்கு சோதனை வருது தெரியுமா? ஜென்ரலாகவே. ஏன்னா பாருங்களா, சத்யுகம் ரொம்ப நல்ல யுகம். கொஞ்சமாக அது சொர்க்க ஆரம்பத்தில் இருக்கும்போது நிறைய செல்வம் இருக்கும், நம்மளுடைய ஆத்மாவும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் ரொம்ப 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 நல்லவர்களாக இருப்பாங்க. அப்படியே போக 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 நல்லவர்கள் தான், பட் ஆனால் அந்த நல்ல குணம் வந்து கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். 2500 வருஷம் கழிச்சு கொஞ்சமாக கெட்ட குணமும் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படின்னா அர்த்தம் ஆத்மாவுக்குள்ளே அழுக்கு சேர்ந்துக்கிட்டே வருது, அப்படி வச்சுக்கலாம் இல்லையா? ஸோ கொஞ்சமாக அழுக்கு சேருது. இப்போ ஒருத்தர் இங்கே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் இறந்து அடுத்த ஜென்மம் வரும்போது இங்கே வந்துடுது காலம் இல்லையா? இது டைமு. அப்போ இறந்து அவர் இங்கே பிறக்கணுன்னா உலகம் மோசமாகுது. அப்போ அவரும் மோசமானால் தான் இங்கே பிறக்க முடியும். நல்லவராகவே இருந்துட்டால் எப்படி பிறக்க முடியும்? அப்படி மோசமானவர்களாக ஆக்கிறதுக்கு தான் பிரச்சனை வருது நல்லவர்களுக்கு. அந்த பிரச்சனை வரும்போது என்ன ஆகிடும்? இவங்களுக்கு கோபம் வரும், ஆஹா நீ தான் வேணும், வா, நீ வந்து ஃபுல்லி குவாலிஃபைட் ஃபார் கலியுகா அப்படின்ட்டு அடுத்த ஜென்மம் அவங்களுக்கு கிடைக்கிது. இப்படி தான் நம்மளுடைய குணம் கெட்டு போச்சு. ஆனால் இப்போ இறைவன் சொல்கிறார், இப்போ மிக அற்புதமான யுகம் வரப்போகுது, சத்யுகம். முழுக்க நல்லவர்கள் இருக்க போகிறாங்க. அப்போ நீ நல்லவனானால் தானே அங்கே போக முடியும். அப்போ இருக்கிறது கலியுகத்தில் சாத்தானுடைய ராஜ்யம். தப்பிச்சிட முடியுமா? காமம் கோபம் உங்களை பிடிச்சி இழுக்கும். ஆனால்
இறைவனுடைய வழிப்படி நான் அன்பாக தான் இருப்பேன், அமைதியாக தான் இருப்பேன், தூய்மையாக தான் இருப்பேன், பற்று இல்லாமல் தான் இருப்பேன்னு நீங்கள் நிரூபித்து காட்டணும். அதுதான் சீதைக்கு அக்னி பரீட்சை இல்லையா? அவள் தூய்மையாக தான் இருக்கிறான்னு நிரூபிக்கிறதுக்காக அது ஸ்தூலமான நெருப்பாக காட்டிட்டாங்க. அது ஸ்தூலமான விஷயமே கிடையாது, எந்த மதத்தில் சொல்லப்பட்ட விஷயமும் சூக்ஷ்மமாக நடக்கிற விஷயம். அப்போ ஒரு பிரச்சனை வருது இல்லையா? இப்போ ஒரு சொத்து அபகரிப்புன்னா என்ன ஆகும்? உடனே ஒன்று கோர்ட்டு கேஸுக்கு போவாங்களே, அடியால் வச்சு வெட்டு குத்து அப்படி போயிட்டு இருக்கும். குறைஞ்சபட்சம் மண்ணை வாரி சாபமாவது விடுவாங்க. ஆனால் சிரித்த முகத்தோடு வெளியில் வரீங்கன்னு வச்சுக்கலாம், அதை தான் அங்கே ராமர் பண்ணதாக காட்டுறாங்க. ஏன்னா நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், அவங்களுக்கு தெரியல. சின்ன மீனை பிடிச்சிட்டு பெரிய மீனை விட்டுடுறாங்க. அது இதே மத்தேயு 5 கூட உங்களை நிந்தனை செய்தால் நீங்கள் பாக்கியவான்கள், உங்களுக்கு துக்கம் வந்தால் நீங்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு ஆரம்பத்தில் இருக்கும். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்களுக்கு பரலோக ராஜ்யம் அவங்களுடைய இது. துயரப்படுறவங்க பாக்கியவான்கள், அவங்களுக்கு தான் ஆறுதல் இருக்கும். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்களுக்கு தான் இந்த உலக ராஜ்யமே கிடைக்க போகுது. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள், அதாவது இறைவனின் வழிப்படித்தான் நான் நடப்பேன்னு வைராக்கியமாக இருக்கிறவங்க பாக்கியவான்கள், அவங்க தான் திருப்தியாக இருப்பாங்க. இரக்க மனமுடையவர்கள் பாக்கியவான்கள், அவங்களுக்கு தான் கடவுளுடைய இரக்கம் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, 14 மத்தேயு 4 இங்கே பாருங்கள், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? வெளிச்சம்னா என்ன இல்லையா? விஜய் அவர்கள் கூட ஒரு ஒளி தோன்றும் நம்மை வழி நடத்தும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அது விஷயம் இறைவன் தான் அந்த ஞான ஒளி நமக்கு வழி கொடுக்குறார். பைபிளில் கூட மோசஸை ஒரு ஒளி வழி நடத்தி இட்டுட்டு போனதாக காட்டுவாங்க. ஸோ இது எல்லாமே இறைவன் கொடுக்குற ஞானம். அப்போ உலகத்துக்கே வெளிச்சமாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா, அதுதான் அடுத்த வசனத்தில் விளக்கை ஏற்றி ஒரு கூடை போட்டு மூடி வைக்க மாட்டாங்க, மேலே வைப்பாங்க. அப்போ தான் வீடு ஃபுல்லாக வெளிச்சம் தெரியும். அதுமாரி உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுப்பவர்கள் நீங்கன்றது உங்களுக்கு பிரச்சனை வரும்போது தான் தெரியும். இந்த பிரச்சனை இப்படித்தான் அணுகணும் அப்படின்னு நடந்து காட்டுவீங்க. ஆனால் உலகத்தில் எல்லாம் வெட்டு குத்துன்ட்டு அதை பார்த்து 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 சினிமா இதெல்லாம் பார்த்து பார்த்து இப்படி தான் நடந்துக்கணும். மனிதர்கள் கெட்டு போயிட்டாங்க இல்லையா? அதேமாரி நிறைய பொண்ணுங்களோட சுற்றிட்டு இருக்கிறது, இதெல்லாம் சினிமாவில் பார்த்து பார்த்து எல்லாம் கெட்டு போய் கள்ள தொடர்புக்கு அது காரணம். அதில் இருக்கிற நடிகர்களே அதில் விழுறாங்க. அப்புறம் ஊரையே கெடுத்துட்டு தான் மட்டும் நல்லா இருக்க முடியுமா? எல்லாமே நடக்கும். ஆனால் இங்கே அதே உலகத்தில் இருந்துக்கிட்டு நான் சாத்தானுக்கு அடிபணிய மாட்டேன், அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கேன்றதுடைய அர்த்தம் சாத்தானுக்கு அடிபணிய மாட்டேன், இறைவனுடைய வழிபடி தான் நடப்பேன்னு அர்த்தம். மனிதர்கள்கிட்ட அகங்காரமாக நடந்துப்பேன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ அப்போ பிரச்சனை வருவதே உங்களை காலை உடச்சி உட்கார வைக்கிது. அதுதான் அங்கே ஊனமாக பிறந்ததாக காட்டப்பட்டிருக்குது. அந்த மாதிரி நிலையிலும் நீங்கள் இறைவனின் கையை பிடிச்சிட்டு சிரித்த முகம் மாறாமல் போகிறீங்க பார்த்தீங்களா? அங்கே தான் நீங்கள் இறைவனை வெளிப்படுத்துறீங்க. ஏன்னா என்னை இப்படி மாற்றினது இறைவன் இல்லையா? இப்போ நிறைய மதங்கள் இருக்குது, நிறைய வழிமுறைகள் இருக்குது, நிறைய யோகா குருக்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களே கோபப்பட்டுட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அதை விட பயங்கரமான பிரச்சனை வந்தாலும் சிரித்த முகத்தோடு இருக்கும் பொழுது எப்படா இவங்களால் இருக்க முடியுது? கண்டிப்பாக கடவுள் கொடுக்குற ஞானத்தின் மூலமாக தான் இவங்க மாறி இருக்கணும் அப்படின்னு மனிதர்களுடைய புத்தி கடவுள்கிட்ட போகும். எப்போ நம்மளுடைய நடத்தையின் மூலமாக கடவுளை வெளிப்படுத்துகிறோம். ஏன்னா இப்போ கடவுள் கொடுக்குற ஞானம் கொஞ்சம் பைபிளில் இருக்குது, நம்மளுமே உதாரணம் சொல்கிறோம். ராமாயணத்தில் இருக்குது, மகாபாரதத்தில் இருக்குது, குரானில் இருக்குது, அதான் எங்களுதுலே இருக்குதுன்னு இருக்குது. ஆனால் அந்த குணம் வருதா? அந்த குணத்தை ஏன்னா அதுக்கான அர்த்தமும் அவங்களுக்கு தெரியாது. இப்போ நம்ம சொல்லி தான் தெரியும். அப்போ இறைவன் அந்த ஞானத்தை கொடுத்து இறைவனை நினச்சி அந்த உடல் உணர்வை உடச்சி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை ஃபுல்லாக அழித்து அப்படியே இறைவனுக்கு சமமாக தூய்மையாக நீங்கள் மாறணும். அப்படி மாறுறது தான் 16வது வசனத்தில் இந்த மாதிரி மனிதர்கள் உங்கள் நற்கருமத்தை பார்த்து, நல்ல காரியங்களை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்துவாங்க. அந்த மாதிரி அவர்களுக்கு முன்பாக வெளிச்சமாக நீங்கள் இருங்க.
அவர்களை வழிநடத்தி செல்பவர்களாக நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ கஷ்டம் வருவது இறைவனை வெளிப்படுத்த. கஷ்டம் மட்டும் இல்லை, ஒரு வினாடியும் இறைவனை வாய் மூலமாக ஞானத்தை சொல்கிறோம், அது வாய் மூலமாக வெளிப்படுத்துறது. ஆனால் அதை எல்லோரும் கேட்டுற மாட்டாங்க. பிரச்சனை வரும்போதும் சாந்தமாக இருக்கிறீங்க. பிரச்சனை கொடுத்தவர்களை இப்போ பாருங்கள், இயேசு சிலுவையில் அறையிறாங்க இல்லையா, அந்த சிலுவையில் அறையிறதுக்கு காரணமானவங்களையும் அவர் திட்டலை. சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது விழா எலும்பை ஒருத்தன் ஈட்டியால் குத்துறான், அப்போ அவங்களையும் திட்டலை. அதுதான் கடவுளை வெளிப்படுத்தக்கூடியவரை அங்கே மாறினதுனால தான் இயேசுவுக்கு மகிமை. ஆனால் அதுக்கு முன்னாடி அது நிறைய பேருக்கு தெரியாதா அல்லது தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்களோ தெரியல, இயேசு உண்மையிலே எப்போவும்லாம் அப்படி இருக்க மாட்டார். பயங்கர கோபக்காரராக இருப்பார். பசிக்கிற நேரத்தில் அத்தி மரத்தில் அத்திப்பழம் இல்லைன்றதுக்காக அது எரிஞ்சு சாம்பலாக போன சாபம் விட்டவர். எவ்வளோ டென்ஷன் பற்றி யோசிச்சு பாருங்கள். அப்படிப்பட்டவர் தன் விழா எலும்பியே குத்துறவனை கூட திட்டலை, மாறாக பாவம் தெரியாமல் பண்ணுறாங்க, மன்னிச்சிடுப்பா அப்படின்ட்டு அவங்களுக்காக இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்குறார் இல்லையா. தன் குழந்தைக்கு மன்னிப்பு கேட்குற மாதிரி கேட்குறார். அந்த மாதிரி கடவுள் நம்மளை மாற்றுறதுக்காகத்தான் அந்த சோதனை வருது. ஏன்னா ஈட்டியால் குத்துனவனுக்கு தெரியும்ல நம்ம பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு. அவன் உங்களுக்காக நன்மை செய்யும் பொழுது, இல்லை தீமை செய்தவனுக்கு நன்மை செய்யும்போது அவன் எவ்வளோ கல் நெஞ்சக்காரனாக இருந்தாலும் ஒரு செகண்ட் அப்படியே அவனுடைய குணம் மாறிடும். எப்பட்றா, ஏன்னா அந்த இடத்துல நான் இருந்தால் எப்படி இருப்பேன். இன்னொரு விஷயம், இந்த ஞானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நாம் ரொம்ப கொடூரமானவர்களாக இருப்போம். நமக்கு துரோகம் செய்கிறவங்க நம்ம கூட இருக்கிறவங்க தானே, அவங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி இருந்தோன்ட்டு. அப்படி இருந்தவங்க இப்படி மாறினாங்களான்றது அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்போ தான் கடவுளை நாம் வெளிப்படுத்துகிறோம். இப்படித்தான் எல்லோருக்கும் கடவுளை வெளிப்படுத்துகிறோம். அதுக்காக தான் இந்த விஷயம் நடக்குது. சொல்லுவாங்களே, ராவணன் இல்லைன்னா ராமருக்கே மகிமை இல்லைன்னுவாங்க. கரெக்டு தானே? ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி சோதனைகள் இல்லைன்னா உங்களுக்கு எந்த மகிமையும் கிடையாது. அந்த சோதனைகளை சாதனைகளாக இறைவனின் வழிப்படி நீங்கள் மாற்றி காட்டுறதுனால தான் உங்களை கோயில் கட்டி கும்பிட்றாங்க. சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களை கோயில் கட்டி கும்பிட்றாங்களா, அந்த சொர்க்கத்துக்கு போக போகிறது நீங்கள் தானே. அப்போ உங்கள் கோயிலை தான் கட்டுறாங்க. ஆனால் சொர்க்கத்துக்கு போனதுனால கிடையாது. சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தகுதி அடைவதற்காக இப்போ உங்கள் குணத்தை மாற்றி நிரூபித்து காட்டினீங்க பாருங்கள் உலகத்துக்கு முன்னாடி. அப்பாவை சிவபெருமானை வெளிப்படுத்தினீங்க பாருங்கள். அதுக்காக தான் மகிமை. ஏன்னா அவருடைய குழந்தை நீங்கள் தானே. ஸோ நாம் தானே நம்ம அப்பாவை வெளிப்படுத்தணும். ஏன்னா நம்ம அப்பாவுக்கு உடம்பு கிடையாது. அவர் ஞானத்தை கொடுக்குறார் பாருங்கள். அவருடைய ஞானம் என்ன மேஜிக் பண்ணியிருக்குதுன்னு பாருங்கள். இது ஒரு யுத்த மைதானத்தில் யார் பலசாலின்னு காட்டணும்ல, அந்த மாதிரி மாயை நம்மளோட யுத்தம் பண்ணுது. அப்போ அமைதியாக இருந்தீங்கன்னா ஜெயிச்சிட்டிங்க மாயைன்னு அர்த்தம். காமத்தில் விழாமல் தப்பிச்சிட்டிங்க, கோபத்தில் விழாமல் தப்பிச்சிட்டிங்க, பற்று பேராசை அகங்காரத்தில் எரிஞ்சு போகாமல் தப்பிச்சிட்டிங்க அப்படின்னா இறைவனை வெளிப்படுத்தியிருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுதான் சீதை அந்த அந்த நெருப்பில் நடந்து வர்றதுடைய அர்த்தம் என்னென்னா, காமன்ற நெருப்பில் எரியல, கோபத்தில் எரியல, பற்றில் எரியல, பேராசையில் எரியல, அகங்காரத்தில் எரியலன்னு அர்த்தம். ஸோ இதே விஷயம்தான் இயேசுவை சாத்தான் இட்டுட்டு போயிட்டு கோயில் கோபுரத்தில் வச்சுட்டு இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் ஒன்று அதிபதியாக்குறவன் யோசிச்சுப்பாங்க. நிஜமாக தூக்கிட்டு போய் அங்கே வைக்க முடியுமா? இப்போ இதெல்லாம் என்னென்னா சூக்ஷ்மமாக சொல்லப்பட்ட விஷயம். இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் இறைவனுடைய குணத்தைத்தான் நான் வெளிப்படுத்தினேனே தவிர சாத்தானின் வழிபடி நடக்கல. அதுதான் அப்பால போ சாத்தானே அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவன் தூண்டுறான் பாரு, இதுக்கெல்லாம் ஒன்று அதிபதியாக்குறேன், பேராசையை தோன்றான். 5 விகாரத்தில் அது ஒன்று இல்லை. அந்த ஆக்சுவலாக அதில் காமத்தையும் தோன்றான், கோபத்தையும் தோன்றான், பற்று பேராசை அகங்காரத்தையும் தோன்றான்றதெல்லாம் மறைஞ்சிருக்குது. அங்கே ஒரு விஷயம், ஒரு 2-3 விஷயம் மட்டும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்போ அனைத்தையும் தூண்டினாலும் அப்பால போ சாத்தானேன்னு அடித்து துரத்தியாச்சு. இறைவனை மட்டுமே வெளிப்படுத்துவேன் இல்லையா. தேன் கூட நீங்கள் என்ன கல்லால் அடித்தாலும் அது அதிலிருந்து தேன் தான் வரும். அந்த மாதிரி நீங்கள் இருக்கணும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ சொர்க்கத்தில் தேவதையாக இருந்திருந்தால் மட்டுமே உங்களால் கடைசி வரை இதை கேட்டிருக்க முடியும், ரசித்து கேட்டிருக்க முடியும். ஸோ இதுவே இவ்வளோ இனிமையாக இருந்துச்சுன்னா இறைவனுடைய ஞானம் எப்படி இருக்கும்? டைரெக்டான ஞானம். அதை தான் முரளின்னு சொல்கிறோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ ஒவ்வொரு துன்பத்திலும் சிரித்த முகத்தோடு இருக்கும்போது நீங்கள் கடவுளை வெளிப்படுத்துகிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அல்லது கோபம் வருது, சாபம் வருதுன்னும் போது கடவுளுக்கு நிந்தனை பண்ணுறீங்க இல்லையா. கடவுள் இந்த ஞானத்தை அவர்கிட்ட இருந்து பல வருஷம் படித்து நாம் அதை வெளிப்படுத்த முடியலன்னா அதுதான் கடவுளுக்கு நிந்தனை. அப்போ கடவுளுக்கு நிந்தனை செய்கிறவங்க
ஞானத்தை கேட்டால் சொர்க்கத்துக்கு கண்டிப்பாக வந்துடுவோம். ஆனால் 2500 வருடம் சொர்க்கத்தின் சுகத்தை முழுசாக அனுபவிக்க முடியாது. லேட்டாக கடைசியில் நானும் சொர்க்கத்துக்கு வந்தேன்ட்டு கடைசி 1 ஜென்மம் 2 ஜென்மம் மட்டும் எடுப்போம். அதுவும் ரொம்ப குறைஞ்ச பதவி இருக்கும். ஸோ யார் இறைவனுடைய வழிபடி 100% நடக்கிறாங்களோ அவங்க ஆரம்பத்திலே வருவாங்க. ஏன்னா சொர்க்கத்தில் ஆரம்பத்தில் அவ்வளோ நல்லவர்கள் இருப்பாங்க. அந்தளவுக்கு நல்லவர்களாக நீங்கள் இப்போ மாறினா தான் அங்கே பிறக்க முடியும். அப்படி பிறந்தவர்கள் தான் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.